ஸ்லாங்கூர் பத்துமலை திருத்தலத்தில் நேற்று இசை கதம்பம் எனும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. 80க்கும் மேற்பட்ட கலைக்கல்வி மாணவர்கள் அதில் பங்கேற்று தங்களின் திறமைகளை நிரூபித்தனர். மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்து என் சிவகுமார் அந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்து மாணவர்களை பாராட்டினார். கோலாலம்பூர் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா சிந்தனையில் அமையப்பெற்ற பத்துமலை கலாச்சார மையத்தில் இந்து சமய வகுப்புகள், தேவார வகுப்புகள், இந்திய பாரம்பரிய இசை கருவிகளை வாசிப்பதை கற்றுக் கொடுக்கும் வகுப்புகள் இலவசமாக நடத்தப்படுவதையும் சிவகுமார் தமதுரையில் சுட்டிக்காட்டினார். நம்ம கலாச்சாரத்தில் உள்ள இது காலம்பூர் போக்கில் எல்லாம் மறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ எடுத்திங்கன்னா ஃபோன் மூலியமாகத்தான் வயலின் வாசிக்கிறோம், ஃபோன் மூலியமாகத்தான் கீபோர்டை வாசிக்க ஆரம்பிச்சிது. அதே நேரத்தில் பல பேர் வாட்ஸ்அப் மூலியமாக தான், சோசியல் மீடியா மூலியமாக தான் அவங்க குடும்பத்தையும் நடத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இருக்க கட்டத்தில் இந்த இயக்கங்கள் என்னை பார்த்துட்டு இது மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறோம். அப்படி இருக்கப்போது எத்தனை பேருங்க கலந்துக்க போகிறீங்க? அவங்க 80 பேர் கலந்துக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சிங்க, அதுக்கு முன்னே ஆதரவிக்கும்னு சொல்லிட்டு தேவஸ்தானத்தாலே ஒரு இது பண்ணால், அதனால் டீம் டிஎஸ்சிக்கும் மயிமா தேவஸ்தானத்தோட ஆதரவோடு இந்த நிகழ்ச்சி செஞ்சுருந்தோம். ஒரு பின்னாலேருந்து யாராச்சும் நம்மளை தட்டி கொடுத்தாங்களோ அதிலெல்லாம் நம்ம செய்வோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்த பிள்ளைங்களும் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்லா நம்ம தட்டி கொடுத்துருந்தா நாளைக்கு இதே இந்த நிகழ்ச்சி அவங்க அடுத்த இதில் ஓகே இன்றைக்கி முருகன் முன்னுக்கு நம்ம பாடியிருந்தோம், அப்படி பாடியிருக்க போது நம்ம ஏன் இன்னும் நல்லா செய்வோம்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி கொடுத்துருந்தோம். ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை கொடுத்து ஒரு இலவசமான வகுப்பு இனிமே பத்துமலையில் அது கலாச்சார மையத்தில் நடக்கும். தேவஸ்தானத்தின் முழு ஒத்துழைப்போடு ஸ்ரீ ஐஸ்வர்யா நுண்கலை டிஎஸ்கே குழுமம் மற்றும் மஹிமா ஆதரவில் இவ்வகுப்புகள் நடைபெறுகின்றன. எங்களுக்கு பத்துமலை முருகன் கோயிலில் கீழே எங்களோட பசங்களாம் வச்சு இசை கச்சேரி பண்ணணும்னு ரொம்ப நேரம் ஒரு கனவு, எங்களுக்கு ஒரு 7-8 வருஷம் கனவு. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். கரெக்டான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 80 மாணவர்களை ரெடி பண்ணி, இப்போ நம்ம மூவிலாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய சிலைக்கெல்லாம் உட்காந்து வாசிப்பாங்க, பாடுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சினிமாமேட்டிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஒரு ஆசை எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே பசங்களை ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி வாட்ச 80 பசங்களுக்குமே மைக் பிக்கப் 80 பேருக்குமே போட்டு இந்த நிகழ்ச்சி பிரமாண்டமாக நாங்கள் பண்ணோம். ஸோ அதுக்கு எங்கள் மாணவர்கள் ரொம்ப உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வேலை எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை வழங்கிய தான் ஸ்ரீ நடராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நோக்கம் என்னன்னா, ஒரு இசை கலைஞனாக இருந்தால் ஒரு 50 மேடைகளை ஏறி கச்சேரிகளை பண்ணணும், பாடணும். ஸோ நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்போம். யாராவது வாசிக்க சொன்னால் அது வாசிக்க தெரியாது, தொடலை பயிற்சியில் சொல்லுவோம். ஸோ நாங்கள் பசங்களை எப்படி ட்ரெயின் பண்ணோன்னா, இந்தியா மாதிரி நீ நல்லா கற்றுண்டு நிறைய ஸ்டேஜ் ஏறு, அட்லீஸ்ட் மலேசியா ஒரு 50 ஸ்டேஜ் ஏறிட்டு வா, அது அனுபவம் வேறு. ஸோ 51 ஸ்டேஜ் தனியாகவே நீ ஏற ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இசை கலைஞர் வேலை மற்றவங்களை மகிழ்விக்கணும். ஸோ நம்ம வாசிட்டோம், எக்ஸாம் முடிச்சிட்டோம், கிரேட் எக்ஸாம் முடிச்சிட்டோம், வீட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், பாட மாட்டோம், வாசிக்க மாட்டோம். அப்படி வந்தால் அப்புறம் அந்த கலையை அழிஞ்சிரும். ஸோ அதை தொடர்ந்து கொண்டு போகணும். அதுக்கு என்ன முயற்சியோ நாங்கள் அதை எடுத்துகிட்டு இருக்கோம். நமது பாரம்பரிய அம்சங்களை கற்று தேர்ந்து அவற்றை கட்டி காப்பதன் மூலம் சமூகத்திற்கும் மேலும் பங்காற்ற இளைஞர்களை ஊக்குவிப்பதை இந்த இலவச வகுப்புகள் நோக்கமாக கொண்டுள்ளன என்றார் அவர். இதனிடையே இந்த இசை கதம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தங்களின் அனுபவத்தை வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த வாட்டி முருகன் முன்னுக்கு பண்ணினது அதுவும் காலாங்கத்தால் இந்த மாதிரி காத்தால் அவங்க வாசிக்கும் போது ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பாட்டும் கேட்கும்போது குஸ்பமாக இருந்துச்சு. ஸோ ரியலி என்ஜாய்ட். ஆக்சுவலி இன்றைக்கி ஃபேமிலியோட சாமி தரிசனத்துக்கு வந்திருந்தோம். ஸோ அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்துருந்தோம். சரி அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல, 1 hour. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கூஸ்பமாக இருந்துச்சு அந்த மியூசிக். அப்புறம் அப்படியே ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. வெரி நைஸ். ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் படமுதிர்ச்சோலை மரமாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் படமுதிர்ச்சோலை மரமாவே. எனக்கு இங்கே மாஸ்டர் வழியாக கிடைச்சதுங்க. எனக்கு இங்கே மியூசிக் மாஸ்டர் வழியாக கிடைச்சது. ஸோ அவர்கிட்ட தான் இப்போது குறுகிய காலத்தில் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் பிகாஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதம் தான் வந்துட்டு டியூரேஷன் இருந்துச்சு டு ப்ராக்டிஸ் 5+ சாங்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ நாட் அன் ஈஸி சாங். கஷ்டமான ஒரு பாட்டை வந்துட்டு ஜஸ்ட் ஒரே மாதத்தில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது வந்து வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ஆல்சோ வெரி ப்ரவுட்ல. அதுவும் முருகன் சிலைக்கு முன்னுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் அது எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ அது எங்களுக்கு கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஷார்ட் நோட்டீஸில் தான் எங்களுக்கு மாஸ்டருக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிச்சு இங்கே செய்கிறதுக்கு. அண்ட் அவங்க பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க 2 பேரும் மாஸ்டரும் சரி டீச்சரும் சரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எங்களை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அதே டைமில் அவங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது ஆல் அவுட்டாக எடுத்துகிட்டு வந்து ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 80 over இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பத்துகேஃப் மின்னுக்கு வாசிக்கிறது, முருகன் மின்னுக்கு வாசிக்கிறது. அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் அண்ட் பிளெஸ்ட். இந்த சன்னதியில் வாசிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து லைக் ரொம்ப அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கேட்பேன். அதுலேருந்து எனக்கு ஆர்வம் வந்துச்சு. மற்றொரு நிலவரத்தில் மலேசியாவில் இந்து சமயமும் இந்து ஆலயங்களும் எதிர்நோக்கும் சவால்களுக்கான முழுமையான தீர்வுகளை உள்ளடக்கிய ப்ளூ பிரிண்ட் பெருந்திட்டத்தை மஹிமா உருவாக்கி வருகிறது. மஹிமா துணைத் தலைவர் டத்து செல்வம் முக்கையா மற்றும் ஒரு வழக்கறிஞர் மேற்பார்வையில் இத்திட்டம் விரைவுபடுத்தப்படும் என சிவகுமார் தெரிவித்தார். நாங்கள் எடுத்த முடிவில் வந்து ஒரு முக்கியமான முடிவு வந்து சமயத்துக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட். ஏன்னா இந்துக்கு ப்ளூ பிரிண்ட்டு இல்லை இந்தியன் ப்ளூ பிரிண்ட் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதோட்ட யாருமே சமயத்துக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து எந்த முயற்சி எடுத்ததில்லை. அந்த முயற்சியை நாங்கள் மயமா எடுத்தோன்னா அந்த இதை சொல்லியிருந்தேன். அதை வந்து முக்கியமாக அந்த இதுக்கு வந்து டாக்டர் செல்வமூக்கி அவருக்கு தான் அதை வந்து லீட் பண்ண போகிறாரு. இதே நேரத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த டாட்டா கொலெக்ஷன் சொல்லியிருக்கோம். அதை நாங்கள் இப்போ எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது நாங்கள் இலவசமாக தான் செய்கிறோம். இப்போயே சொல்லிடுறோம் உங்கள்கிட்ட இலவசமாக. ஏன்னா மயமா பொறுத்தவரும் ஃபுல் ஆதரவு கொடுத்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அது இலவசமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ரிலீஜன் ப்ளூ பிரிண்ட் எடுத்தப்போ அதில் பல பிரச்சனைகள் உள்ளே சேர்ந்துருக்கும். ஒரு சாமி வந்து பிரச்சனைகள் இருந்தால் அந்த கோயிலே ஒரு ரோடு கட்டுறாங்க. அந்த ரோடு கட்ட போது அந்த கோயில் எடுத்தாகணும். சில இடத்துல நம்ம செக்ரிஃபை பண்ணி இருக்கிற நேரத்தில் அந்த கோயில் எடுக்க போது ஒரு கோட்டோட கொடுத்துட்டாங்களா அது உடனே போய் உடச்சிடுறாங்க. பட் அதுக்கு நம்ம என்ன கேட்க போகிறோம், அந்த சமயத்து இதில் வந்து எங்களுக்கு கோட்டோட வந்துருச்சு, எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் டைம் தாங்க, எங்கள் சமயம் மூலியமாக இந்த கோயிலை எங்கேயாச்சும் நவுத்தி வைக்கணும் சொல்லிவிட்டு அந்த ஒரு இதை இருந்து அது உள்ளே எழுதி வைக்கணும் ஆசைப்பட்றோம். பிரச்சனைகளை வந்து நாங்கள் தேடி போகிறோம். பிரச்சனை எங்களை தேடி வரல. இந்த பிரச்சனைகளாக இருக்க இடத்துக்கு நாங்கள் அவங்கள தேடி போயிட்டு இந்த பிரச்சனைகளை எப்படி கொண்டு வந்துட்டு வருங்காலத்தில் இந்த பிரச்சனையை எப்படி நம்ம கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும், எங்களுக்கு ஒரு கைட்லைனாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த இதில் போயிட்டு இருக்கோம். இந்து சமூகம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை கையாள இந்த பெருந்திட்டம் அவசியமாகும். சட்ட சிக்கல்களை கையாளும் வகையில் மஹிமாவில் சட்ட பிரிவொன்றும் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு வழக்கறிஞர் ஸ்ரீதரன் தலைமை ஏற்பார் என சிவகுமார் தெரிவித்தார்.